1967 வருடம் ஜூலை 7ஆம் நாள் துணைவன் என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் நடிகை ஸ்ரீதேவி. 50 வருடங்கள் கழித்து வரும் ஜூலை 7ஆம் தேதி இவரின் 300வது படமான மாம் திரைப்படம் வெளியாக உள்ளது. அம்மா என்ற பெயரில் தமிழில் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என 4 மொழிகளில் வெளியாக உள்ளது. சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் படத்தின் தயாரிப்பாளரும் ஸ்ரீதேவியின் கணவருமான போனி கபூர், நடிகை ஸ்ரீதேவி மற்றும் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் கலந்து கொண்டனர். நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரும் முன்னாடியும் மாம் ஃபிலிம்காக நான் இங்க வந்திருக்கேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபிலிம் என்னோட கணவர் போனி கபூர் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், பட் இட்ஸ் வெரி எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா. இந்த ஃபிலிம் ஒரு தாயார் மகளோட கதை, ஒரு டீனேஜரோட கதை. இட்ஸ் அ யூனிவர்சல் ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாடு திரைப்பட உலகம் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துச்சு, அன்பை கொடுத்துச்சு. நான் அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்னோட கரியரில் ஒரு தீராத கனவாக ஒன்று இருந்துச்சு. அது ரஹ்மான் அவர்களோட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த படத்தில் மூலமாக, என்னோட கணவர் மூலமாக கிடச்சிது. நான் அது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து என்னோட இயக்குனர் ரவியும் நானும் எப்போவும் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த படம் ரஹ்மான் அவர்கள் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. அது ஒரு கனவாகவே இருந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ரஹ்மான். ஐ மீன் டு டூ திஸ் ஃபில்ம். அவர் இந்த மியூசிக் கொடுத்ததுனால இந்த படத்தோட வேல்யூ இதோட ஒரு ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்து ரசிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹிந்தி படம் ஆக்சுவலாக, பட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்தியா நாட்டுக்கே உலகத்துக்கே பொருந்துற மாதிரி இருக்குது. மேலும் இந்த திரைப்படத்திற்கு 4 மொழிகளிலும் நடிகை ஸ்ரீதேவியை டப்பிங் பேசியுள்ள நிலையில் இவரது 50 வருட திரைப்பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் அவரது கணவர் போனி கபூர் ஜூலை 7ஆம் தேதியே இந்த திரைப்படத்தையும் வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் உத்ரா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.